என்னை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க. இன்னும்பா என்ன தெரியல. இந்த டைலாக் நம்ம நடிகர்கள்லாம் பேசியிருந்தா எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம். ஏண்டா என்னை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொல்றீங்க. எங்கடா பார்த்துருக்க? அமேசான் காட்டுல அணுகொண்ட பாம்பை பிடிக்கும் போது பாத்தியா? இல்ல ஆப்கானிஸ்தான்ல ஒட்டக்கத்தை பிடிக்கும் போது பாத்தியா? இல்ல தமிழ்நாட்டுல ஜல்லிக்கட்டு காளைய பிடிக்கும் போது பாத்தியா? எங்கட பார்த்திருக்க? அண்ணே, உங்களை ஏழையின் சிரிப்புல பாத்திருக்கேன். ஏண்டா டேய், அந்த தங்க காசு மாலைய தம்பிக்க போட்டுடு, வரட்டுமா? விக்கிற வேலையில தங்க காசு மாலையா? ஐயோ, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கேன். இனி எங்கேயோ பார்த்திருக்கேங்களான்னு. ஒருவேளை பக்கத்து வீட்டு அக்காட்ட 10 மணிக்கு மேல பாசமா பேசிட்டு இருந்ததை பார்த்திருப்பானோ, இல்ல அடுத்த நாள் முருங்கை மரத்துல ஏறி முருங்கா பறிக்கும் போத பார்த்திருப்பானா? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. டேய் தவக்கல, நீ சொல்லு, எங்கடா என்ன பார்த்திருக்க? சார், உங்களை மலையாள படத்துல பார்த்திருக்கேன் சார். என்னது மலையாள படத்துல பார்த்திருக்கியா? ஏண்டா அப்ப கூட என்ன தெரியல? எங்க சார் தெரியறதுக்குள்ள பவர் ஆஃப் ஆயிடுச்சு. ஐ அப்ரிஷியேட் யூ. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பவர் வந்தோன்னே இந்த படத்தை பசிலேருந்து பார்க்குறேன், சரியா? 18 பட்டி கிராமத்திலையும் பஞ்சாயத்து பேசுற நாட்டமன் நான். என்னையே ஒருத்தன் எதிர்த்து கேள்வி கேட்கிறான்னா அவன் எவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கணும். ஏண்டா தம்பி, என்னை எங்கேயோ பார்த்திருக்கேன்றீங்க. அப்படி என்னை எங்க பார்த்த? நாட்டம்மா, நீங்க காலங்காலத்துல சொம்பு எடுத்துட்டு வயலுக்கு போறத பார்த்திருக்கிறேன். ஏண்டா அப்ப கூடிய என்ன தெரியல? பின்னாடி நின்னதுனால எனக்கு தெரியல. முன்னாடி நின்று பார்த்திருந்தா முனீஸ்வரன் கோயில போய் முருகேறு போட வேண்டியதா இருந்திருக்கான். பெத்த இந்த மாதிரி பிள்ளைய தான் பெக்கணும். டேய் சிவனேஷா, எங்கடா இருக்க? வந்து தொலை. இங்க வந்துட்டு டேய், இன்னும் எங்கேயோ பார்த்திருக்கேன்றீங்களே. யாரு நீங்க? எங்க பார்த்துருக்கீங்க? கோயில் வாசல பாத்தீங்களா? ஒயின் ஷாப் வாசல பாத்தீங்களா? என்னது மெண்டல் ஆஸ்பத்திரி பாத்தீங்களா? அங்க பாத்துறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? நான் அடிக்கடி அங்க போவேன். என்னடே அப்ப கூட என்ன தெரியல? இந்த பக்கம் பாருங்க, நல்லா தெரியும். இந்த பக்கம் பாருங்க, நல்லா தெரியும். இப்ப பாருங்க, நல்லா தெரியும். யாருக்கிட்ட இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குது. கேட்ட பழக்கமா? அண்ணே, கொஞ்சம் வேதரமா சொல்லுங்கண்ணே. டேய், இனி எங்கே பார்த்துருக்கேன்னு சொல்லு, எங்க பார்த்துருக்க? அண்ணே, இப்போ ஊரா மீட்டிங் நடக்கிற இடத்துல எல்லாம் உங்களை தானே பார்க்க முடியுது. அதனால எல்லா ஊர்லயும் உங்களை பார்க்குறேண்ணே. அது மக்களுக்காக இறங்கி நான் சேவை செய்யறதுக்கான ஒரு வழிமுறைன்னு கூட சொல்லலாம். அப்ப கூடவா என்ன தெரியல? அண்ணே, ஃபுல்லா கண்ணாடியை கீழே இறக்குனா தெரியும். அப்படி பாதியிலோட பாட்டி இருக்கனால தெரியாம போச்சுங்கண்ணே. அதெல்லாம் இருக்கட்டும். இங்க 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு எனக்கு, இன்னொன்னு என் நண்பன். அவர் வர்றாரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. 1 2 3 தெறிக்க விடலாமா? தெரிக்க விட போறீங்களா? 5 டைலாக பேசுறத கொஞ்சம் பக்குவமா பேசுங்கண்ணே. தமிழ் மயில் வாக்கணும். அண்ணா மயில் வாகனம் இல்ல, சபாபதி. சபாபதி? என்னை எங்க பார்த்துருக்கேன்னு சொன்னல. என்னை எங்க பார்த்துருக்கேன்? அண்ணா, கார் ரேஸ் ஓட்டும் போது கார்ல பார்க்கலான்னு தான் பார்த்தேன். ஆனால் ஃபுல்லாக கவராக இருந்ததுனால பார்க்க முடியல. காருக்குள்ளே கண்ணாடிக்குள்ளே பார்க்கலான்னு பார்த்தேன். மண்டை ஃபுல்லாக ஹெல்மெட் மாட்டி இருந்ததுனால பார்க்க முடியல. கேமராவை எவ்வளவு ஜூம் வச்சு பார்த்தாலும் சுத்தமாக தெரிய மாட்டேங்குதுண்ணே. அப்போ கூட நான் தெரியல. அண்ணா, ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சிட்டீங்கண்ணா. இன்னைக்கு நடிகராக தெரியுதை விட ரேஸில் பறந்தா தெரியுறீங்கண்ணே. என்ன எங்கே பார்த்துருக்கேன் சொல்றீங்க? நான் எங்கடா பார்த்தேன்? ஐயா, லாஸ்டா ஒத்த ஊத்து முட்டையால பாத்துங்க. அப்ப கூட நான் தெரியல. இதுக்கு அப்புறம் நீங்க தெரிய மாட்டீங்க. அப்ப வர்றங்க